எழுதப்பட்டிருக்கிறது. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபம் நீங்கள் தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. கவனிங்க, நிருபம் என்றாலே அது ஒரு பேப்பர்ல மையினால எழுதப்படணும். ஆனா நல்லா கவனிங்க, இந்த புதிய உடன்படிக்கையின் நிருபம் மையினால் எழுதப்பட்டதல்ல. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு இப்படியா எழுதுகிறார், அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். அல்லேலூயா. எதுல எழுதப்பட்டிருக்குதுங்களா சொல்லுங்க? உங்கள் இருதயங்களிலே கற்பலகைகளில் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் இந்த கடைசி நாட்களின் ஊழியம். கவனிங்க, காலையில கூட நாங்க உபவாச கூட்டத்தில் இதுதான் பார்த்தோம். புதிய உடன்படிக்கையை, கர்த்தர் உடன்படிக்கையை, அவருடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் மாற்றுகிறாராம். பாருங்க, ஏனென்றால் அந்த உடன்படிக்கைக்கு காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிற இந்த தயவு, கவனிங்க, இது நம்மால் உண்டானதல்ல. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற ஊழியங்கள் நம்மால், நம்முடைய பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்று அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது நம்முடையதல்ல, தேவனுடைய பலத்தினாலே. வாசிங்கப்பா, 4வது வசனம் வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை என்னங்க? இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற, ஆவியானவர் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று. எங்களால ஏதாக ஆகுமா? ஒண்ணு கூட நடக்காது. கவனிங்க, நம்முடைய பலத்தினாலே, நம்ம மனுஷ பலத்தினாலே தேவனுக்காக ஊழியம் செய்யவோ, தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்ற முடியும் என்றால் ஒரு எம்மி அளவும் அதை செய்ய முடியாது. அப்போ நாங்கள் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அது நம்பிக்கை எப்படிப்பட்டது? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல. வாசிங்க. ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. கவனிங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த தகுதி நமக்கு கிடையாது. ஆமென் சொல்லுவோமே. எங்களால் எல்லாம் செய்ய முடியும், எங்களால் எல்லாவற்றையும் நடப்பிக்க முடியும், எங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற முடியும் என்கிற தகுதி நம்முடையதல்ல. ஆமென் சொல்லுவோமே. நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்ப அந்த தகுதியை யாருங்க கொடுத்திருக்கிறா? இந்த தகுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி உண்டாயிருக்குதுன்னா அது யாரால் உண்டாயிருக்கிறது? வாசிங்கப்பா. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. இதுதான் சத்தமா, இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுவேமே. அல்லேலூயா. நம்முடைய தகுதி, கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தகுதி அது நம்மால், நம்முடைய கிருபை, நாம் நினைத்திருக்கிறோம் அது எங்களுடைய பலத்தினால். அதனாலதான் சொல்றது, எங்களால் ஏதாகிலும் செய்ய முடியும், கண்டிப்பா செய்ய முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஏனென்றால் இந்த தகுதி நாம் உண்டாக்கி கொண்டதல்ல, உண்டாக்க வேண்டுமானாலும் அதை நம் செய்ய முடியாது. இந்த தகுதி பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இந்த தகுதி பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஆரம்பத்துல கூட சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்கல்ல, பழைய சபையில இந்த சிறப்பு கூட்டங்களுக்கு நாங்க கரெக்டா ஒரு 6-6:30 போயிடுவோம். 7 மணிக்கு தான், 6:30 மணிக்கெல்லாம் போயிடுவோம். எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, சபை பாயெல்லாம் போட்டு ரெடியா காலியா இருக்கும். நல்லா ரொம்ப ரொம்ப காலியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. பழைய சபையில் அமைந்தகரை சபையில இந்த டோல்கேட்டாண்ட யாருமே இல்லை. காலையில எல்லாரும் வருவாங்க, நம்ம அந்த சிறப்பு ஜபத்துக்கு ஒருத்தரும் கிடையாது. ஏன்? இந்த இரவு ஜபத்துக்கே 4 பேர் தான் இருப்பாங்க. இரவு ஜபத்துக்கு 4 பேர். காலப்போக்கில் அது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. என்ன டெவலப்? 4 பேர் 2 பேரை மாறிட்டாங்க. என்னப்பா ஆயிட்டாங்க சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது கடைசியில் ஒருத்தர் தான். யார் அவங்க? சகோதரி உமாவா? இல்ல சூர்யா இருந்தாங்க.
சகோதரி சூர்யாவும் அந்த உமா அவங்க இருந்தாங்க. அப்புறம் தம்பி தாமஸ் வருவார். அவ்வளோதான். அப்புறம் அப்புறம் இந்த 2 அதிகபட்சம் 1 இவ்வளவுதான். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்களுக்காக நடந்தே அவங்க கூடயே நடந்துக்கிட்டு நைட்டு வர்றேன். அப்புறம் கவனிங்க, இப்போ விட அப்பதான் ரொம்ப எழுப்புதலா இருந்தது. என்னது ரொம்ப எழுப்புது? ஆமா, இப்பயாவது நம்ம 1 மணிக்கு முடிச்சிடறோம். அப்ப 2:30 தான் முடிப்போம். எத்தனை மணிக்கு சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க. எத்தனை மணிக்கு சொன்ன ஒரு அடுத்த வாரம் அப்படி பண்ணிடுவாங்களோ அந்த பயம் இருக்கு எல்லாருக்கும். அடுத்த வாரம் 2:30 ஆக்கிட்டு போறாங்க இந்த குரூப். உண்மையா? இதே 9:30 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கு நாங்க 3:30 தான் வருவோம். உண்மையா? எத்தனை பேரு சொல்லுங்க? எத்தனை பேரு? எங்களோட சேர்த்தே 4 பேர் தான். மேக்கி ஜோஸ் எல்லாம் எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாம் குழந்தைங்க. எங்களோட சேர்த்தே ஒரு 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான். நாங்க அங்க இருந்து மெதுவா நடந்துகிட்டே வந்துடும். கவனிங்க, அப்ப இந்த தகுதியை யார் கொடுத்தது? இது யார் உண்டாக்குனதுன்னா, இது நம்மால உண்டானது இல்லைங்க. இது பரலோகத்தின் தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்பான ஒரு விஷயம் இருக்கு. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் சபைக்குள்ள வரேன். ஃபுல் பவர், பயங்கர பவர்ஃபுல், பயங்கர அனாயிண்டிங்ல வரேன். ஆனா சபை பார்த்தீங்கன்னா தந்தானை துதிப்போம் லைட்டா போகுது சபை. இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, தாமஸுக்கு மட்டும் தெரியும். ஃபுல் பவர், பயங்கர அனாயிண்டிங்ல பயங்கரமா வந்து எல்லாரும் அனாயிண்டிங் பண்ணி பயங்கரமா ஊழியம் பண்ணன்ற ஃபுல் பவர்ல நிக்கிறேன். அங்க பார்த்தா சபை மெதுவா, ஏன்னா அந்த அப்பாலாம் வேற மாதிரி நடத்துவார். வேற மாதிரி பாடல்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ டோன்ல தான் இருக்கும். இந்த டோன்ல எல்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இந்த